ஆன்மீகம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எவ்வளவு ஆசைப்பட்டாலும் ஒரு சவரன் கூட நகை வாங்க முடியவில்லையே. வாங்குகிற நகையெல்லாம் அடமானத்துக்கே போவதை தவிர வீட்டில் தங்க நகைகள் சேர மாட்டேங்குதே என்று கவலைப்படுகிறீர்களா? தங்கம் என்பது வெறும் ஆபரணம் மட்டுமல்ல, அது ஸ்ரீ மகாலட்சுமியின் ஜோதி சொரூபம். ஸ்வர்ண ஆகாசன சக்தி நிறைந்த சுக்கிரன் மற்றும் குரு பகவானின் பரிபூரண அருள் இருந்தால்தான் ஒருவருக்கு தங்க நகை வாங்கும் யோகமும் அதை அனுபவிக்கும் பாக்கியமும் கிடைக்கும். உங்கள் வீட்டில் அடமானத்தில் இருக்கிற நகைகள் மீண்டு வரவும், புது தங்க நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்கவும், வீட்டிலேயே மிக மிக எளிமையாக செய்யக்கூடிய 3 மகா ஸ்வர்ணவசிய பரிகாரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரங்களில் ஏதேனும் ஒரு பரிகாரங்களை நீங்கள் செய்தாலே போதும், உங்களுடைய வீட்டில் அடுத்தடுத்து சங்க நகைகள் நீங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தங்க நகைகள் கூடுவதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. விலை அது வாட்டுக்கு கூடி கொண்டு போகட்டும், உங்களுடைய வீட்டில் அது வாட்டுக்கு தங்க நகை சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த அளவிற்கு உங்களுடைய வீட்டில் செல்வம் வளமானது, தங்க நகைகளை சேர்ப்பதற்குரிய செல்வம் வளமானது பெருகி கொண்டே இருக்கும். நேயர்களே, ஜோதிட சாஸ்திரப்படி தங்கத்திற்கு அதிபதி குரு பகவான், தங்கத்தின் ஜொலிப்பிற்கும் ஆபரண சேர்க்கைக்கும் அதிபதி சுக்கிர பகவான். அடமானம் செல்ல காரணம் என்னவென்றால், வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் குறையும் போதும், ராகு மற்றும் சனி கிரகங்களின் தாக்கம் அதிகரிக்கும் போதும் தான் நகைகள் அடமானத்திற்கு செல்லும் நிலை ஏற்படும். எனவே குரு மற்றும் சுக்கிரனுடைய தெய்வீக பொருட்களை தங்கத்தோடு சேர்த்து வைக்கும்போது பிரபஞ்சத்தில் இருக்கும் தங்க ஈர்ப்பு அலைகள் நம் வீட்டை நோக்கி வரத் தொடங்கும். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம்தான் மஞ்சள் துணியில் சோழி நகைப்பெட்டி பரிகாரம் என்று நாம் ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதுவும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கென்று சிறப்பான நேரம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் வரும் சுக்கிர ஓரையில் தான் இதை செய்ய வேண்டும். அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை என்பது காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை இருக்கிறது. அதுவும் இல்லை, இரவுதான் என்னால் செய்ய முடியும் என்பவர்களுக்கு இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கிறது. இந்த நேரத்தில்தான், இந்த சுக்கிர ஓரை நேரத்தில்தான் சுக்கிர பகவானை வசியம் செய்யக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த சுக்கிர ஓரையில் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும். ஒரு மஞ்சள் பட்டு துணியை விரித்து உங்கள் பூஜை அறையில் நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி வைத்த பிறகு ஒரு சிறிய மஞ்சள் துணியை விரித்து கொள்ளுங்கள். அது பட்டு துணியாகவும் இருக்கலாம், இல்லை காட்டன் துணியாகவும் இருக்கலாம். அதனுள் 5 சூளிகள், வெள்ளை நிறத்தினாலான 5 சூளிகளை வைத்து கொள்ளுங்கள். புது சூளிகளாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தாலும் அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். பிறகு குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் மற்றும் குண்டு மஞ்சள் இவை அத்தனையும் வைத்து இதோடு சேர்த்து உங்களுடைய வீட்டில் இருக்கும் ஏதேனும் ஒரு சிறிய தங்க நகையை வைக்க வேண்டும். அது சிறிய மூக்குத்தியாக கூட இருக்கலாம், இல்லை மோதிரமாக இருக்கலாம், இல்லை சிறிய நாணயமாக கூட இருந்தாலும் சரிதான். அதையும் சேர்த்து வைக்க வேண்டும். இப்போது இது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு முடிச்சாக கட்டி உங்கள் நகைப்பெட்டி அல்லது பீரோவில் வைத்து விடுங்கள். சோழி மற்றும் குங்குமப்பூ சுக்கிரனின் ஆற்றலை ஈர்க்கும் சக்தி கொண்டது. எனவே அந்த சுக்கிரனின் ஆற்றலை ஈர்த்து உங்களுடைய வீட்டில் தங்கத்தை பெருகி கொண்டே சேர்க்கும் யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பரிகாரம். இப்போது 2வது பரிகாரத்தை பற்றி பார்த்து விடலாம். இது தங்க நகையை நீங்கள் வேகமாக அடமானம் வைத்திருத்தீர்கள் என்றால் அதிலிருந்து மீட்பதற்குரிய பரிகாரமாகும். அதாவது மிளகு கல்லுப்பு பரிகாரம். ஒரு சிறிய கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் 3/4 பாகம் அளவிற்கு கல்லுப்பால் நிரப்பிக்கொள்ளுங்கள். அந்த உப்பின் மேல் உங்களுடைய வீட்டில் உள்ள மிளகை, அதாவது அந்த கருமிளகை 108 என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும். இப்போது இதோடு சேர்த்து அடமான ரசீது இருக்கிறது அல்லவா, நீங்கள் நகையை அடமானம் வைத்திருப்பீர்கள் அல்லவா, அந்த ரசீதையும் அந்த உப்பின் மேலே வைத்து விட வேண்டும். இதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வடகிழக்கு, அதாவது ஈசானிய மூலையில் வைக்க வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியமானது. இதில் நீங்கள் வைக்க வேண்டிய அந்த கிண்ணத்தின் திசை ஈசானிய மூலையாகும். கல்லுப்பு மிளகும் அடமானத்தில் உள்ள தடைகளையும் வட்டி சுமைகளையும் குறைத்து நகையை மீட்பதற்கான பணவரவை உடனடியாக உண்டாக்கும். அந்த அளவிற்கு உங்களுடைய வீட்டிற்கும் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். பணம் வந்து கொண்டே இருக்கும்.
மூன்றாவது பரிகாரம் புதிய நகைகளை வாங்கும் யோகம் அமைவதற்கான பரிகாரமாகும். இதை வியாழக்கிழமை மாலை பிரதோஷ நேரத்தில் தான் செய்ய வேண்டும். பிரதோஷ நேரமானது மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும். அந்த வியாழக்கிழமை இந்த பிரதோஷ நேரத்தில், அதாவது அந்த வியாழக்கிழமை வரும் அந்த பிரதோஷ நேரத்தை குரு பிரதோஷம் என்று கூறுவார்கள். எனவே குரு பகவானுக்கு உகந்த அந்த பிரதோஷ நேரத்தில், வியாழக்கிழமை வரும் பிரதோஷ நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். பிரதோஷ நேரத்தில் உங்கள் வீட்டில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். இந்த தீப நெய்யில் சிறிதளவு ஏலக்காய் பொடி மற்றும் குங்குமப்பூ இரண்டையும் சேர்க்க வேண்டும். இந்த இரண்டும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அல்லது மகாலட்சுமி படத்திற்கு செவ்வரளி அல்லது மஞ்சள் நிற மலர்கள் சாற்றிவிட்டு அவர்களுக்கு முன்பாக இந்த விளக்கை நீங்கள் ஏற்ற வேண்டும். பிறகு அந்த விளக்கின் முன் அமர்ந்து, என்னுடைய வீட்டில் செல்வமானது பெருக வேண்டும், தங்கம் சேர்வதற்குரிய யோகம் உண்டாக வேண்டும், இதை அனைத்தையும் அம்மா தாயே மகாலட்சுமி நீதான் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இப்படி பரிகாரம் செய்யும் பொழுது இந்த 3 பரிகாரங்களையும் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்யும்போது கூட நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஒரே ஒரு எளிமையான மந்திரத்தை கூற வேண்டும். அந்த மந்திரம் ஓம் கனகதாரா தேவியாய் நமக, ஓம் கனகதாரா தேவியாய் நமக. இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். இந்த 3 பரிகாரங்களில் உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்ய வசதி இருக்கிறதோ, உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்வதற்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த பரிகாரத்தை தேர்ந்தெடுத்து அந்த நான் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பலனானது இறுதியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கிய விஷயம் இருக்கிறது. எப்போதும் நம் வீட்டில் இருக்கும் நகைப்பெட்டியை காலியாக வைக்கக்கூடாது. நகை இல்லை என்றாலும் அதில் ஒரு நாணயம், அதாவது ₹1 நாணயமாக கூட இருக்கலாம், அல்லது சிறு மஞ்சள் கிழங்கையாவது அதில் போட்டு வைக்க வேண்டும். அதேபோல் செவ்வாய்க்கிழமை நாளில் தங்க நகைகளை அடமானம் வைப்பதையோ அல்லது பிறருக்கு கடனாக கொடுப்பதையோ நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். நாம் நகை வைப்போம் அல்லவா, அந்த பெட்டி அல்லது பீரோ அதில் தூசி சிலந்தி வலை இல்லாமல் சுத்தமாக பராமரிக்க வேண்டும். அது எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். எனவே பீரோவாக இருந்தால் அதை அடிக்கடி ஒற்றடையெல்லாம் தட்டி சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்து அன்னை மகாலட்சுமியின் அருளால் உங்கள் வீட்டில் தங்கம் மற்றும் ஆபரண சேர்க்கை பெருக என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.